ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் சித்தர்வாக் சேனல் நண்பர்களே. எனக்கு இந்த வீடியோவில் மிக முக்கியமான ஒரு எச்சரிக்கையான ஜோதிட வாக்கை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். அது எந்த ராசிக்கு பார்க்க போகிறோன்னா துலா ராசிக்காரங்களுக்கு பார்க்க போகிறோம். இந்த வீடியோ துலா ராசிக்காரங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும். ஸோ துலா ராசிக்காரங்க வீடியோ பார்த்துட்ருக்கிறவங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் ராசிக்கு என்ன மாதிரியான பலன்லாம் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. அதாவது இப்போ பிப்ரவரி மாதமானது பிறந்து நடந்துட்டுருக்கு. 2வது பிப்ரவரி மாதத்தில் 4ஆம் தேதியிலிருந்து பயங்கரமான கிரக மாற்றங்களானது ஏற்படுது. இந்த கிரக மாற்றங்களால் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து மாறும். அப்படி மாறக்கூடிய தலையெழுத்து ஒரு சில ராசிக்கு எப்படியெல்லாம் வேணாலும் அமையும். அப்படி அமையிறத அவங்க தெரிஞ்சு பயனடையணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்கும் பிப்ரவரி மாதம் என்ன நடக்கும் அப்படிங்கிற பலன்களை ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். அதில் இன்றைக்கி இந்த வீடியோவில் துலா ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு துலா ராசிக்காரங்களுக்கு பொதுவாக என்ன நடக்கும் அப்படிங்கிறத ஷேர் பண்ணுறேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு கிரகநிலைகள் கிரக மாற்றங்களால் என்ன பரிகாரம் செய்யணும், எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிறத எல்லாமே ஷேர் பண்ணுறேன். ஸோ இந்த ஒரு வீடியோவை துலா ராசிக்காரங்க ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் சொல்ல வரதை நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். 2025 பிப்ரவரி மாத ராசி பலன் இது. கண்டிப்பாக உங்கள் ராசிக்கு கவனத்தோடு இருக்க வேண்டுமா இல்லை அதிர்ஷ்டம் இருக்குமா அப்படிங்கிறத எல்லாமே இப்போ இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. ஆண்டு பலன்கள் சிலருக்கு வருத்தத்தையும் பலருக்கு மகிழ்ச்சியும் கொடுத்திருந்தாலும் அவற்றுக்குள் கிரகங்களுடைய நிலை அமைப்பு மற்றும் நகர்வுகள் படி சில நாட்களுக்கு நல்லதும் சில நாட்களுக்கு கெட்டதும் நடக்கும். அதனால் எப்போது கவனமாக இருக்க வேண்டும், எப்போது மகிழ்ச்சியாக இருக்கலாம் என்பதை தெரிந்து செயல்படுவது நல்லது. அந்த வகையில் 2025 ஆண்டு பிப்ரவரி மாதம் உங்கள் ராசிக்காரங்களுக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்க போகுது என்பதை ஆன்மீக ஜோதிடர்கள் தெளிவாக விளக்கமாக கூறியிருக்கிறாங்க. அவங்க கூறின விளக்கத்தை தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஃபஸ்ட்டு பொது பலனாக ஷேர் பண்ண போகிறேன். உங்கள் ராசிக்கு பொதுவாக என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நோட் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலி விடியலை கொடுக்கக்கூடிய அளவுக்கு தலைவிதி மாறப்போகுது. புதிய கடன்கள் வளர்ச்சிக்கான கடன்கள் வாங்க வேண்டியது இருக்கும். அதே சமயம் பழைய கடன்களை அடைத்துவிட்டு புதிய கடன்களை வாங்குவீங்க. அதுக்கப்புறம் அதில் வட்டி குறைவாக உங்களுக்கு இருக்கும். நிரந்தர வருமானம் ஆக்சுவலி உங்களுக்கு இருக்கும். விரைய செலவுகள் நின்று எதிர்பாராத அதிர்ஷ்டம் உங்களுக்கு கெட்டும். அது மட்டும் இல்லாமல் வேலையில் திருப்தி இல்லாமல் இருந்தவர்களுக்கு பிடித்த நல்ல வேலை கிடைக்கும். இதை விட அற்புதமான நல்ல மாற்றங்கள் வரும். பயணங்கள் செய்கிறதன் மூலிமா நன்மைகள் உங்களுக்கு ஏற்படும். அவரவருடைய தசபுத்திக்கு ஏற்றவாறு வெளிமாநிலங்கள் வெளிநாடுகளுக்கு செல்ல இதுவரை அனுமதி கிடைக்காம இருந்த உங்களுக்கு பாஸ்போர்ட் விசா சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எதிர்மறையாக போனவர்களுக்கு நல்லவைகளாக நடக்கும். நல்ல விதமாக செயலாற்றுவதன் மூலயமா உங்களுக்கு முன்னேற்றங்கள் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் கணவன் மனைவியாக இருக்கக்கூடிய உங்களுடைய கருத்து வேறுபாடுகள் நீங்கள் ஒன்று சேர்வீங்க. வேலை இல்லை என்று சொல்லக்கூடிய கணவன் மனைவிக்கு வேலை கிடைக்கும். இப்படி பல அதிசயங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்க போகுது. அந்த மாதிரியான ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைய போகுது. இந்த காலகட்டத்தில் இன்னும் உங்களுக்கு நிறைய பலன்கள் சொல்லப்பட்டிருக்கு. நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரங்களும் சொல்லப்பட்டிருக்கு. அதெல்லாம் உங்களுக்கு இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். அதை நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி கிரகநிலை கிரக மாற்றங்கள் என்ன மாதிரி இருக்குங்கிறத தெரிஞ்சுக்குங்க. உங்களுடைய சுகஸ்தானத்தில் சூரிய புதன் இருக்கிறாங்க. பஞ்சமஸ்தானத்தில் சனி இருக்கிறாங்க. ரணருண ரேகஸ்தானத்தில் சுக்கிரன் ராகு இருக்கிறாங்க. அஷ்டமஸ்தானத்தில் குரு வகரத்தோடு இருக்கிறாங்க. பாக்கியஸ்தானத்தில் செவ்வாய் வகரத்தோடு இருக்கிறாங்க. அயனசயன போகஸ்தானத்தில் கேது இருக்கிறாங்க. இந்த மாதிரி கிரகநிலைகள் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. கிரகநிலைகள் இப்படி அமையிறது மட்டும் இல்லாமல் கிரக மாற்றங்கள் வேற இருக்குது. கிரக மாற்றங்கள் எப்பப்பங்கிறத சொல்கிறேன், அதையும் நோட் பண்ணிக்கோங்க. பிப்ரவரி மாதம் 5ஆம் தேதி அன்னைக்கு சுகஸ்தானத்திலிருந்து புதன் பஞ்சமஸ்தானத்துக்கு மாறுறாரு. பிப்ரவரி 11ஆம் தேதி அன்னைக்கு அஷ்டமஸ்தானத்தில் குரு வகர நிவர்த்தி ஆகிறாரு. பிப்ரவரி 12ஆம் தேதி அன்னைக்கு சுகஸ்தானத்திலிருந்து சூரியன் பஞ்சமஸ்தானத்துக்கு மாறுறாரு. பிப்ரவரி 21ஆம் தேதி அன்னைக்கு பாகிஸ்தானத்தில் செவ்வாய் வகர நிவர்த்தி ஆகிறாரு. பிப்ரவரி 26ஆம் தேதி அன்னைக்கு தைரிய வீரியஸ்தானத்திலிருந்து புதன் சுகஸ்தானத்துக்கு மாறுறாரு. இந்த மாதிரி நிறைய கிரக மாற்றங்கள்லாம் ஏற்படும். கிரக மாற்றங்கள் கிரகநிலைகளோட அடிப்படையில் நீங்கள் பெறக்கூடிய பலன்கள் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ என்ன பலன்கள் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் நோட் பண்ணிக்கோங்க.
துலா ராசிக்காரங்களுக்கு இந்த ஒரு பிப்ரவரி மாதம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், காரியங்களில் தடை தாமதமானது ஏற்படும். அது மட்டும் இல்லாமல் பணவரவு அதிகரிக்கும். கூட உங்கள் கைக்கு கிடைப்பதில் தாமதங்கள் ஏற்படும். ஸோ அந்த தாமதங்கள் ஏற்படுவது எந்த ஒரு வேலையை செய்யும்போது கூடுதல் கவனத்தோடு செய்வது நல்லது என்று எச்சரிக்கை உங்களுக்கு விடுக்கப்பட்டிருக்கு. அப்புறம் வீடு வாகனங்கள் மூலம் செலவுகள் ஏற்படும். சமூகத்தில் உங்களுக்குன்னு மதிப்பு மரியாதையானது கூடும். எல்லாத்துக்கும் மேலே புதிய தொடர்புகள் உங்களுக்கு கிடைத்து மகிழ்ச்சி தருவதாக இருக்கும். ஸோ இந்த மாதிரியான பலன் உங்களுக்கு கிடைக்கும் என்று சொல்லப்பட்டிருக்குங்க. அதுக்கப்புறம் நீங்கள் உத்தியோகத்தில் இருப்பவர்களாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு பொறுப்புகள் ஆனது அதிகரிக்கும். ஆனாலும் புதிய வேலைகளை கச்சிதமாக முடிக்கிறது நல்லது. சக ஊழியர்கள் உங்ககிட்ட அன்பும் ஆதரவும் கொடுப்பாங்க. தொடர்ந்து அவங்க கொடுக்கறதுனால உங்கள் வேலைகள் அனைத்தும் பிரச்சனையின்றி நிறைவேறும். தெளிவான மனதோடு பணியாற்றினீங்கன்னா வேலை உங்களுக்கு ஈஸியாக அமையும். ஆனாலும் அலுவலக ரீதியான பயணங்கள் விருப்பமில்லாமல் செய்வீங்க. அது செய்கிறது ஒரு வகையில் உங்களுக்கு கஷ்டமாக தான் இருக்கும். ஒன்றும் பண்ண முடியாது, செஞ்சு தான் ஆகணும். அப்புறம் வியாபாரம் செய்யக்கூடிய உங்களுக்கு கொடுக்கல் வாங்கலில் நிலவிய பிரச்சனைகள் விலகும். வருமானம் ஆக்சுவலி உயரும். வங்கி கடன்கள் கூட சரியான நேரத்தில் கிடைக்கும். புதிய யுக்திகள் புகுத்தி விரைவாக விற்பனை செய்தீங்கன்னா எல்லாம் முடிக்க முடியும். ஆனால் உங்கள் எண்ணங்கள் திட்டங்கள் நண்பர்களிடம் பகிர்ந்து கொள்ள வேண்டாம். மற்றபடி போட்டிகளை சமாளித்தீங்கன்னா வெற்றியானது பெற முடியும். உங்கள் எண்ணங்கள் என்னங்கிறத உங்கள் வியாபாரத்தில் யார்கிட்டையும் சொல்ல வேணாம். அப்படி சொன்னீங்கன்னா அது உங்களுக்கு பெருத்த நஷ்டம் ஏற்படும். ஸோ தயவு செய்து வியாபாரக்காரங்க உங்கள் வியாபார ரகசியத்தை யார்கிட்டையும் சொல்ல வேண்டாம். அப்புறம் அரசியலில் இருக்கக்கூடிய உங்கள் ராசிக்காரங்களுக்கு நெருக்கடியான சூழ்நிலையிலிருந்து தப்பித்து கொள்வீங்க. உங்களுக்கு தொல்லை கொடுத்தவர்கள் நண்பர்களாக மாறிவிடுவாங்க. உங்களுடைய திட்டமிட்ட பணிகள் அனைத்துமே குறிப்பிட்ட இலக்குகளை எட்டும். அதை விட உங்களுடைய நெடுநாளைய லட்சியம் எல்லாம் நிறைவேறும். தொண்டர்களை அரவணைத்து நடந்து கொள்ளுங்க. அதுதான் உங்களுடைய அரசியல் வாழ்க்கைக்கு நல்லது. அப்புறம் கலைத்துறையில் சேர்ந்த உங்களுக்கு சிறிது ஏற்ற இறக்கங்களை காண்பீங்க. துறையில் அபரிவிதமான வளர்ச்சி ஏற்படும். ஓரளவு புகழும் உங்களுக்கு கிடைக்கும். மற்றபடி வருமானத்திற்கு எந்த ஒரு குறைவும் ஏற்படாது. சக கலைஞர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க. அவங்களுடைய உதவி உங்களை உற்சாகப்படுத்தும். அதனால் அவங்களுடைய உதவி பெறுவதை எதையும் மிஸ் பண்ணிடாதீங்க. இது கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. அப்புறம் பெண்மணிகள், நீங்கள் குடும்பத்தில் சந்தோஷம் காண்ற மாதிரி சூழ்நிலை இருக்குது. கணவரை அனுசரித்து நடந்து கொள்ளணும். உறவினர்கள் உங்கள் இல்லம் தேடி வருவாங்க. அதே சமயம் உங்கள் கடமையை சரிவர ஆற்றணும். ஆன்மீகத்தில் கூட மனதை செலுத்துங்க. அதுதான் உங்கள் ராசிக்கு நல்லது. அப்புறம் மாணவிகள் படிப்பில் மட்டுமே கவனமாக இருக்கணும். விளையாட்டுக்களை தவிர்க்கணும். நண்பர்களிடம் எச்சரிக்கையாக பழகணும். பெற்றோர்களுடைய ஆலோசனைப்படி நடக்கணும். அப்போ தான் உங்களுக்கு நல்லது. அது மட்டும் இல்லாமல் தொழில் வியாபாரத்தில் இருந்த மந்தமான போக்கு சித்திரையில் பிறந்தவங்களுக்கு மாறும். வேகம் பிறக்கும். கடன் பிரச்சனை தீரும். போட்டிகள் மறையும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க எதிர்பாராத நன்மைகள் கிடைக்க பெறுவீங்க. இடமாற்றத்தோடு பதவி உயர்வு சிலருக்கு கிடைக்கலாம். கிடைச்சதை எதையும் மிஸ் பண்ணக்கூடாது. அதே சுவாதியில் பிறந்தவங்களுக்கு இந்த டைம் குடும்ப பிரச்சனைகள் தீரும். கணவன் மனைவிக்கிடையே மனக்கசப்பு நீங்கும். பிள்ளைகள் மூலம் மனமகிழ்ச்சி உண்டாகும். வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்க நினைப்பீங்க. எதிர்பாராத திருப்பங்களால் திடீர் நன்மை உங்களுக்கு உண்டாகும். அப்புறம் விசாகமில் பிறந்தவங்க, இதில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதம் குடும்பத்தில் இருந்த எதிர்பார்ப்புகள் விலகும். காரிய தடைகள் தாமதம் நீங்கும். ஆரோக்கியம் உண்டாகும். வேலையில் இருந்த பிரச்சனை தீரும். முடிவு எடுக்க முடியாமல் இழுப்பறியாக இருந்த விஷயங்களில் நல்ல முடிவு கிடைக்கும். இப்படி நட்சத்திரத்துக்கு ஏற்பவும் உங்கள் ராசிக்கு இதுதான் நடக்கும் என்று குறிப்பிடப்பட்டிருக்கு. கிரகநிலைகளால் உங்களுக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிட்டேன். ஷேர் பண்ணதை தெளிவாக இந்த வீடியோவில் உங்கள் ராசிக்கு தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. இந்த முக்கியமான தாள்களை நீங்கள் பார்த்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் துலா ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இதை பார்த்து பயனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்க்கட்டும். அவங்களும் அவங்களோட ராசி துலா ராசியாக இருந்ததுன்னா இந்த முக்கியமான தாள்களை இந்த வீடியோ மூலிமா தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலனடையட்டும். ஸோ கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பலனடையட்டும். நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் நிறைய வீடியோ போடப்படும்.
அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். நன்றி.